எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கோம் பத்திரிக்கையாளர்கள் ஃபஸ்ட்டு வணக்கம். ப்ரெஸ் மீடியா ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. ஏன்னா நானும் அங்கேருந்து வந்தவன் தான். ஸோ லாஸ்ட் டைம் இது என்னோட 2வது படம் 3ஆம் கண். ஃபஸ்ட்டு படம் ஓமை கோஸ்ட் வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 3ஆம் கண் வந்து படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு கலையை மீட் பண்ணிட்டு பேசுவேன். சார் ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது சார் அப்படின்னாப்புல. சரி ஓகே கலை இது எப்படின்னு நானும் கேட்குறேன் அப்படின்னாப்புல. பட் நான் ஸோ விதாத் சரி ஓகே. ஸோ விதாத்திட்ட சொல்லும் போது நான் அந்த கதையை கேட்டுட்டேன் ஃபஸ்ட்டு, நல்லா இருந்தது அப்படின்னா எல்லாருமே நல்லா சொன்னேன்னா, அப்புறம் நானும் கதையை கேட்டு அப்புறம் ஓகே பண்ணி, ஸோ இது கதை மூலமாக தான் இந்த எல்லா ஆர்டிஸ்டும் சேர்ந்தாங்க. இவன் வந்து எல்லோரும் ஹீரோ தாங்க. ஸோ அவங்க எல்லாம் ஏன் இதுக்குள்ளே வந்தாங்கன்னா, இந்த கதைக்கு எதாண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் எனக்காண்டி வந்தாங்க. இது எல்லாருமே என்னோடய ஃபேமிலி பாண்டிங் மாதிரி. இவங்க எல்லாம் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ இங்கே வந்து கிடைச்ச எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சந்தோஷ் பிரதாப்பும், ஆதித்தருண் அண்ட் தேஜு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. இவங்க எல்லாருமே நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்னோடய ஷூட்டிங் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து எண்டிங் அந்த முடிகிற ஸ்டேஜ் வரைக்கும் இன்றைக்கி ரிலீஸ் வரைக்கும் நான் எப்போ கூப்பிட்டாலும் அந்த சொன்ன டேட்டில் வந்துடுவாங்க. ஸோ அது எனக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது. ஸோ அதுக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவங்களை வச்சு தைரியமாக எல்லா ப்ரொடியூசரும் சொல்கிறேன், இவங்களை வச்சு நீங்கள் படமே பண்ணலாம். அது நான் கொடுக்குற கேரண்டிங்க. சீரியஸாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் கிடைக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் திருப்பியும். அப்புறம் என்னோடய டெக்னீஷியன்ஸ், அப்புறம் கணேசன் டைரக்டர். ஸோ அவர் சொன்ன டேட்டில் சொன்ன நாட்களை எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கணேஷ். கடைசி வரைக்கும் இருந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கார். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய டீம், ஒயிட் ஹவுஸ் டீம், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஸோ கீதா, சதீஷ், சூர்யா, தனலட்சுமி ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் என்னோடய டெக்னீஷியன், படத்தோட டெக்னீஷியன் டீம் வரேன். அஜீஷ் வரல நினைக்கிறேன். அஜீஷ் அவர் தான் இந்த சாங் பண்ணார். ஸோ ரொம்ப சூப்பராக ஃபஸ்ட்டு எடுத்துனா அந்த சாங் கேட்டோன்னா எல்லாருக்குமே போட்டு காமிச்சேன். சார் சாங் நல்லா இருக்குது சார், இது பண்ணலாம் சார் நாங்கள். ஸோ படத்தில் இது ஒரு சாங் தான். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு யார் கோரியோகிராஃபி போடலான்னு பார்த்தா பேசிட்டு இருக்கும்போது ராதிகா மேம் தான் இது கரெக்டாக இருப்பாங்க சொன்னாங்க. ராதிகா மேம் அவங்க இங்கே ஒரே நாளில் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அதுதான் மார்னிங், அது மழை செம்ம மழை. ஆனால் அந்த மழையிலையும் விடாமல் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வந்து எங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். அப்புறம் ராஜ் பிரதாப், அவர் தான் பிஜிஎம்லாம் போட்டது இந்த படத்துக்கு. ஸோ அவர் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே அந்த ரூம்குள்ளேயே தான் இருப்பார், வெளியில் வரவே மாட்டேன். அது பார்த்ததே இல்லை வெளியில் வர. எப்போ போனாலும் அந்த ரூம்குள்ளேயே தான் இருப்பார். மியூசிக் பிஜிஎம் தான், அதே தான் இருப்பார். கண்டிப்பாக என்னோட உழைப்புக்கு நல்லா இன்னும் நிறைய படங்கள் கிடைக்கும் ராஜ் பிரதாப், வாழ்த்துக்கள். அப்புறம் இது ராமர், நான் ராமர் தான் வந்து இந்த படத்தோட ஹைலைட்டு எடிட்டர். ஸோ ராமர் எப்படின்னா, நான் ஒன்று சொல்லுவேன், அவர் அதை செய்ய மாட்டார். அவர் சொல்கிறத நான் செய்வேன், அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவாரு. சரி ராமர்னு. அதே மாதிரி டேரக்டர் வந்து போய் சொல்லார், இதுதான் கரெக்டாக இருக்குன்னு. சரி அவர் பாதிலே விட்டுருங்க, அவர் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வச்சோம். பட் நல்லா வந்திருக்கு ராமர், ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த ஆடியன்ஸ், அவர் எந்த ஆடியன்ஸ் போனது இல்லைங்க. கடைசியாக நான் விடுதலையோ இதுலேயும் ஒரு ஆடியன்ஸில் பார்த்து வெற்றிமாறன் போட்டு கலைச்சிட்டு இருந்தார். அவர் அந்த சாரை என்னடா வரமாட்டார்னு பார்த்தா, சார் நான் எங்கள் சாருக்கு மட்டும் தான் போவேன், உங்களுக்கு வரமாட்டேன்னாரு. நீ வராட்டி படமே ரிலீஸ் ஆகுன்னு சொன்னேன், வந்திருக்காரு இன்றைக்கி. ஸோ ராமர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ராமர். அப்புறம் என்னோடய டெக்னீஷியன் டிஓபி உதய், ரொம்ப தேங்க்ஸ் உதய். மைக்கேல் ஆர்ட் டைரக்டர், அவர் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். படத்தோட பயங்கர ஸ்மார்ட்டாக அவரும் ஹீரோமாக தான் இருக்கார். ஸோ படம் முடிஞ்ச பிறகு இன்றைக்கி தான் பார்க்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் மைக்கேல், பார்த்தது உங்களை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பிராண்ட் மேக்ஸ், விஜய் ராகவன், என்னோடய டீம், சோஷியல் மீடியா டீம், ரொம்ப தேங்க்ஸ் விஜய் அண்ட் ஜீவன், உங்கள் டீம் ரொம்ப தேங்க்ஸ். பிஆர்ஓ சதீஷ், ஏம் டீம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சிவா, அவங்க என்றைக்குமே எனக்கு இப்போ இல்லைங்க, ரொம்ப வருஷமாக எனக்கு பழக்கம் சதீஷ். நான் ஒரு வாட்டி சதீஷ், நான் ஸ்டேஜில் ஏறி பேசவே மாட்டேன், தயவுசெய்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பேசுனாங்க, என்ன பேசணும் தப்பாக சொல்லி தான் மன்னிச்சிருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சதீஷ். எப்பவுமே என் கூட இருக்க, லாஸ்ட் வரைக்கும் இருக்க, பரவாயில்ல, சந்தோஷம். இன்னும் படங்கள் பண்ணுவேன் சத்தியமாக. இந்த டீம் வச்சு இன்னொரு படம் பண்ணுவேங்க. ஸோ இதோட என் நண்பன் லெலின் வரல. அவர் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் இருந்தது. என்னோடய நண்பன் லெலின் தான், அவன் வரல இன்றைக்கி, அப்ராடில் இருக்கிறதுனால. ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள், தேங்க்ஸ். அப்புறம் ட்ரெண்டிங் என்டர்டைன்மெண்ட், அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ராகவ் ரொம்ப தேங்க்ஸ் ராகவ். ஸோ வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ்.
நன்றி. சாரிங்க, மெயினாக சரிகமாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனந்த் சார் ரொம்ப தேங்க்ஸ், நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக ஒரு பாடல் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த பாட்டு எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சோ அதே அளவுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஸ்டைலிஷாக அதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரொடியூசர்ஸும் சொன்ன மாதிரி தான் ஒரே நாளில் வந்து அந்த பாட்டை கொரியோகிராஃப் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க.